மச்சி, வரும்போது ஒரு கேக் ஷாப்ல கேக் வாங்கினேன்டா. உனக்கு எனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், வா சாப்பிடலாம். இதோ வரேன்டா. அண்ணே, பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவானே. சாயந்தரம் 4 மணிக்கு தானே? சரி, ஓகேடா, போயிட்டு வா. அண்ணே, எப்படி வேலு அவன் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு சாயங்காலம் என்னையும் கூட்டிட்டு போவோம் தான் நினைக்கிறேன். அப்படி கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, போயிட்டு வா. சரிங்கண்ணே. அண்ணே, போயிட்டு வந்துடுறேண்ணே. மச்சி, சொல்லு மச்சி. நான் பெண்டிங் வச்சிருக்க வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சிடுறியா? நான் வரத்துக்கு டைம் ஆயிடும்டா. ஓ, சரிடா. என்னடா, ரொம்ப வலிக்குதா? நீ எதுக்குடா அவன் கூப்பிடுவான்னு எதிர்பார்க்குற? நீ எதிர்பார்க்கறதுனால தானே இப்படி ஏமாந்து போய் நிற்கிற. நான் எதுனாலும் முதல்ல அவனுக்கு தான் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஆனால் அவன் என்னை பற்றி யோசிக்கவே இல்லையானே, விட்டுட்டு போயிட்டான். டேய், நீ எதுக்கு அவனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற? அவன் ஃப்ரெண்டுண்ணே. நீ அவன் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற. ஆனா அவன் உனக்கு இதெல்லாம் பண்ணணும்னா அவனும் உன் மேல அதே அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும்ல. அந்த மாதிரியான எந்த அன்பும் அவன் உன் மேல வைக்கல. அதனாலதான் சாதாரண ஆளுங்க கூட பேசுற மாதிரி உன் கூடயும் பேசி பழகிட்டு இருக்கான். அன்பு காட்டாதது அவன் தப்பு கிடையாது. ஆனா அன்பு காட்டாதவன் கிட்ட நீ அன்பு காட்டி ஏமாந்து போற பத்தியா, அதுதான் உன் தப்பு. இனிமே அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நீ இருந்துரு. அண்ணே, இத்தனை நாளாக நல்லா பழகிட்டு இப்போ திடீர்னு மாறினா எப்படின்னா மாற முடியும்? அப்ப நீ கடைசி வரைக்கும் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்துட்டே. மச்சி, வரும்போது ஒரு கேக் ஷாப்ல கேக் வாங்கினேன்டா. உனக்கு எனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், வா சாப்பிடலாம். இதோ வரேன்டா. அண்ணே, பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவானே. சாயந்தரம் 4 மணிக்கு தானே? சரி, ஓகேடா, போயிட்டு வா. அண்ணே, எப்படி வேலு அவன் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு சாயங்காலம் என்னையும் கூட்டிட்டு போவோம் தான் நினைக்கிறேன். அப்படி கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, போயிட்டு வா. சரிங்கண்ணே. அண்ணே, போயிட்டு வந்துடுறேண்ணே. மச்சி, சொல்லு மச்சி. நான் பெண்டிங் வச்சிருக்க வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சிடுறியா? நான் வரத்துக்கு டைம் ஆயிடும்டா. ஓ, சரிடா. என்னடா, ரொம்ப வலிக்குதா? நீ எதுக்குடா அவன் கூப்பிடுவான்னு எதிர்பார்க்குற? நீ எதிர்பார்க்கறதுனால தானே இப்படி ஏமாந்து போய் நிற்கிற. நான் எதுனாலும் முதல்ல அவனுக்கு தான் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஆனால் அவன் என்னை பற்றி யோசிக்கவே இல்லையானே, விட்டுட்டு போயிட்டான். டேய், நீ எதுக்கு அவனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற? அவன் ஃப்ரெண்டுண்ணே. நீ அவன் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற. ஆனா அவன் உனக்கு இதெல்லாம் பண்ணணும்னா அவனும் உன் மேல அதே அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும்ல. அந்த மாதிரியான எந்த அன்பும் அவன் உன் மேல வைக்கல. அதனாலதான் சாதாரண ஆளுங்க கூட பேசுற மாதிரி உன் கூடயும் பேசி பழகிட்டு இருக்கான். அன்பு காட்டாதது அவன் தப்பு கிடையாது. ஆனா அன்பு காட்டாதவன் கிட்ட நீ அன்பு காட்டி ஏமாந்து போற பத்தியா, அதுதான் உன் தப்பு. இனிமே அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நீ இருந்துரு. அண்ணே, இத்தனை நாளாக நல்லா பழகிட்டு இப்போ திடீர்னு மாறினா எப்படின்னா மாற முடியும்? அப்ப நீ கடைசி வரைக்கும் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்துட்டே